இப்ப நாங்க இதுல 9வது நுண்ணறிவு பயிற்சியின் 15வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 12 நண்பர்கள் ஒரு விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் தமக்கிடையில் ஒருவருக்கொருவர் கைகளுக்கு கொண்டார்கள். அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கல்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இதுக்கு விரைவாக விடையளிப்பதென்றால் 12ஆவதால் 11 பேரு கைகுலுக்குவார். இப்படி 11ஆவதால் 10 பேருக்கு, இப்படியாக 1ல் இருந்து 11 வரையில வருகின்ற எண்களை கூட்டினால், அதாவது 11வது முக்கோண எண் தான் அங்கு இடம்பெறுகின்ற கைகுலுக்கல்களின் எண்ணிக்கையாக இருக்கும். அப்ப எங்களுக்கு 11வது முக்கோண எண்ணை காண்றதுக்கு நாங்கள் இலகு வழி ஒன்று வைத்திருக்கிறோம். 11 12ஆல பெருக்கி அதை 2ஆல வகுக்கிறது. வாரபடியே 2ஆல வகுத்தாலும் கண்டுகொள்ள முடியும் என எங்களுக்கு தெரியும். 11 12 132, 132 அரைவாசி என்றால் 66 என்பது கேள்விக்கான விடையாகும். இப்ப இந்த விடையை காணுவதற்கு இது குறிக்க, அதாவது விரைவாக காணுகின்ற முறையாயிரும் விளக்கம் தருகிறேன் பாருங்கோ. இப்ப 12 பேர் நிற்கிறார்கள். இப்படி 12 பேர், இதெல்லாம் விளங்குறதுக்கு தான் தரது ஒழிய இதையே அடிப்படை கருத்தா வச்சு கொள்ளக்கூடாது. விளங்குறதுக்கு மட்டும்தான் இந்த விளக்கம் தாரது. விளங்கி கொண்ட பிறகு இதை நீங்க மறந்து விட வேண்டாம். இதையே அடிப்படை கருத்தையே வைத்துக் கொண்டிருக்க கூடாது. இப்ப இந்த 12 பேர்ல இவர் 11 பேருக்கு, இவர் 10 பேருக்கு, இவர் 9 பேருக்கு, இவர் 8 பேருக்கு, இவர் 7க்கு, இவர் 6க்கு, இவர் 5க்கு, இவர் 4க்கு, இவர் 3க்கு, இவர் 2க்கு, இவர் 1க்கு, இவரை எல்லாரும் கைகுலுக்கி விட்டார்கள். ஆனபடியால் 1லிருந்து 11 வரையிலான எண்கள் என்றால் 11வது முக்கோண எண். முக்கோண எண் கோலமங்களை தெரியும். இப்படி இருக்கிறதெல்லாம் முக்கோண எண். 1க்கு கீழே 2, 2க்கு கீழே 3, அடுத்தடுத்த இயற்கை எண் தொடர் என்ன கூட்டுறதான் முக்கோண எண். அப்ப இதுல முதலாவது முக்கோண எண் 1, அடுத்தது 3, அடுத்தது 6, அடுத்தது 10, அப்படியாக முக்கோண எண் இருக்கும். இப்ப 11வது முக்கோண எண்ணை காண்றதுக்கு இலகுவான வழி 11 12ஆல பெருக்கி வருகின்ற விடையே 2ஆல வகுத்தல். அப்ப நாங்க கேள்விக்கான விடை 66 என இலகுவாக கண்டுகொள்ள முடியும்.